வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் அரிசி மாவு தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு கலக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம அகலமான பாத்திரமே எடுத்துக்கலாம். பிசைகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அது வந்து 250 கிராம். இது கூடவே 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதையும் அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் வேர்க்கடலை, இதையும் அரை மணி நேரம் ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். 4 காஞ்ச மிளகாய் இது மாதிரி கொரகொரப்பாக பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 2 கொத்து கறிவேப்பிலை, இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம மாவு பிசைஞ்சிட்டு பத்தலைனா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போது இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து தட்டை செய்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான எண்ணெய் இது. சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் சுடு தண்ணி ஊற்றி தான் நம்ம பிசைய போகிறோம். நான் வந்து எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அந்த கப்பு ஃபுல்லாக தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம இதை கலந்து விட்டுருவோம். ஏன்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றுனதுனால கை வச்சு பிசைய முடியாது. அதனால் ஸ்பூன் வச்சு கலந்துட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது மீதமுள்ள தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ கையை வச்சு நம்ம நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. ஆனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். முதல்ல ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த சைஸில் மாவு உருட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 4-5 உருண்டை ஃபஸ்ட்டு நம்ம உருட்டி வச்சுட்டு அதை முதல்ல எண்ணெயில் தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை தட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கவரில் நான் எண்ணெய் தடவி கையிலே தான் தட்ட போகிறேன். ஏன்னா நம்ம வேர்க்கடலாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஒரு வட்டா வச்சு இதை அழுத்த முடியாது, சமமாக நமக்கு வராது. அதனால் நான் கையிலே தட்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம வேர்க்கடலை இதில் சேர்த்தோம்னா தட்டையில் நல்லா டேஸ்ட் வரும். அதனால் நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 5-6 நம்ம இதை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு இந்த எண்ணெய் வேகுமோ அந்த அளவுக்கு தட்டி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 தட்டி போட்டிருக்கேன் நான். இது ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது திருப்பி விட்டுடலாம். நல்லா மிதமான சூட்டில் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப செவர விட வேணாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இது வெந்துருச்சு. எண்ணெய் சலசலப்பும் பாருங்கள் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு இதை மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ வெந்துருச்சு. கலரும் நமக்கு ஓரளவுக்கு மாறி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ மீதமுள்ள மாவையும் நம்ம இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக அரிசி மாவு தட்டை ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.